கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர்தாமே இந்த செய்தியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சித்து அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் மக்களை மீட்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக மோசேயும் ஆரோனும் காணப்படுகிறார்கள். மோசேயினுடைய காலத்திற்கு பிறகு யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். யோசுவாவிடத்தில் கர்த்தர் சொன்னார், நான் மோசேயினுடன் இருந்தது போல உன்னுடன் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவனை தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற பிரகடனமான வசனம் வேத புத்தகத்திலே முதலாவது இந்த இடத்துல தான் இடம்பெறுகிறது. அது யோசுவாவுக்காக கர்த்தர் சொன்ன வார்த்தை. இன்றைக்கும் அநேகரை தேற்றுகிறதாகவும் ஆற்றுகிறதாகவும் அந்த வசனம் நமக்கு இருக்கிறது. யோசுவாவின் தலைமையின் கீழ் எரிகோ பட்டணத்தை பிடிக்கும்படியாக கர்த்தர் சொன்னார். அதனுடைய அடிப்படையிலே எரிகோ பட்டணத்திற்கு யோசுவா வேவு பார்க்கும்படியாக 2 மனுஷரை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அதை நாம் எங்கே படிக்கிறோம்? யோசுவா 2ஆம் அதிகாரத்தில். யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் முடிய நாம் வாசித்தால் அவைகள் நமக்கு தெரியும். ஆக அந்த 2 பேரும் வேவு பார்க்க சென்ற 2 பேரும் எரிகோவுக்கு போகிறார்கள். அங்கே அந்த 2 பேருக்கும் அடைக்கலம் கொடுக்கின்ற ஒரு பெண், அந்த பெண் தான் ராகாப். ராகாப் ஒரு வீர பெண்மணியாக இருக்கிறார். எப்படி என்று கேட்டால், இந்த ராகாப்புடைய வீட்டில் இந்த 2 வேவுக்காரரும் தஞ்சம் புகுந்தார் என்ற விஷயம் ராஜ அரண்மனை வரைக்கும் எட்டிவிட்டது. அதை நாம் எங்கே படிக்கிறோம் என்றால், யோசுவா 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே வாசிக்கலாம். 2-3 ரெண்டையுமே வாசிக்கலாம். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் பண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டிற்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தையெல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்படி என்றால் ராகாப் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எரிகோவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த எரிகோவில் ராஜா இதை அறிகிறார். பாருங்க, அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எரிகோ ராஜாவை அவர் எரியோ ராஜாவுக்கு பயப்படாமல் எவ்வளோ ஒரு துணிச்சல் இருந்தால், எவ்வளோ ஒரு வீரம் இருந்திருந்தால், அஞ்சா நெஞ்சமுடையவளாக இருந்திருந்தால் அவள் 2 வேவுக்காரரை பதுக்கி வைத்து காப்பாற்றியிருப்பாள். யோசித்து பாருங்கள். அவள் வாழ்கின்ற ஒரு ராஜ்யம், அந்த ராஜாவுக்கு மிஞ்சி அவள் துணிகரமாக இந்த காரியத்தை செய்கிறாள். எனவே அவள் ஒரு துணிச்சல் உள்ள பெண்ணாக அவள் காணப்படுகிறார். எனவே அவள் ஒரு உண்மையிலேயே வீர பெண்மணி. ஏன் அப்படி அவள் செய்தாள் என்று கேட்டால், அவளுக்கு தெரியும், நிச்சயமாகவே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரே கர்த்தர், அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர், அவர்களை இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து எவ்வண்ணமாய் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். எனவே அவள் அந்த வேவுக்காரர் 2 பேரையும் காப்பாற்றி தேசத்தினுடைய கண்டிஷன் இப்படியாக இருக்கிறது என்பதை சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அவளுக்கு இருந்த அந்த துணிச்சல் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு மிகவும் அவசியமாய் தேவைப்படுகிறது. உண்மையிலேயே தாம் ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறாள், ஆனால் அந்த ராஜ்யத்துக்கு சாதகமாக செயல்படாமல் மாறாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு சாதகமாக செயல்பட்டால், அவனமே இந்த உலகத்தின் அதிபதி என்று சொன்னால் பிசாஸ் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனாலும் கூட நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று கர்த்தர் சொன்னார். எனவே நாமும் எப்படி கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நான் இந்த உலகத்தாராய் இராதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல என்று சொன்னாரோ, அதே போல நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள், பரலோக ராஜ்யத்தை பற்றி அறிவிக்க வேண்டியவர்கள், பரலோக ராஜ்யத்துக்கென்று அநேகரை காப்பாற்ற வேண்டியவர்கள்.
எனவே இந்த ராகாப்புக்கு இருந்த துணிச்சலை போல நாமும் இந்த நாட்களில் துணி உள்ளவர்களாக இருந்து கடவுளுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. எனவே தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் சிலருக்கு இரக்கம் பாராட்டி ஆக்கினில் இருந்து இழுத்து ரட்சியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த ராகாப் ஒரு வீர பெண்மணி. எனவே அவளிடமாய் வந்த 2 பேரை, வேவு பார்க்க வந்த 2 பேரை அவள் பாதுகாத்து அந்த மீட்புக்கு காரணமாக அமைந்தாள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே தீவிரம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக உயிருக்கு பயப்படுகிறவர்கள் யுத்தத்தில் இருக்க முடியாது. நீங்கள் ஏன்னா யோசித்து பாருங்கள், இதே அதாவது கிதியோனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெருங்காரியத்தை செய்கிறார். அப்பொழுது கிதியோனுடைய தலைமையில் 36,000 பேர் அவர்கள் யுத்தத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நீ ஒரு பிரகடனத்தை செய். என்ன பிரகடனம் என்றால், அதாவது பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் போய்விட கடவான் என்று சொல்லு என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே 22,000 பேர் தங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன் என்று கேட்டால், பயமும் திகிலும் உடையவன் யுத்தத்திற்கு தேவையில்லை. எனவே கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பயமும் திகிலும் உடையவர்களாக இருக்கக்கூடாது. இந்த ராகாப் எப்படி தன் உயிரை பணைய வைத்து, ஒருவேளை ராஜாவுக்கு இவளுடைய தந்திரம் அல்லது ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்குமானால், நீ அந்நிய ராஜாவுக்கு உடந்தையாக இருக்கும்படிக்கு நம்முடைய சொந்த தேசத்தையே நீ காட்டு கொடுத்தாயே என்று சொல்லி அவளையும் அவள் வீட்டைச் சேர்ந்த அத்தனை பேரையும் அவன் எரித்து கொண்டிருப்பான். ஆனால் தன் உயிருக்கு அஞ்சாமல் அவள் இந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ராகாப் என்ற இந்த சகோதரி வீர பெண்மணி மட்டுமல்ல, அவள் விசுவாச பெண்மணி, ஒரு அழகான விசுவாச பெண்மணி. அவள் விசுவாசத்தோடு இதை செய்தார் என்று எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே அந்த வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்பட சேதப்படாது இருந்தால் என்று படிக்கிறோம். எனவே விசுவாச வீரர்களுடைய பட்டியலிடுகிற ஒரு அதிகாரம்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம். அந்த பட்டியலில் இந்த ராகாப் அவர்கள் இடம்பெறுகிறார்கள். யோசித்து பாருங்கள், இந்த ராகாப் என்ற சகோதரி ஒரு வீர பெண்மணி மட்டுமல்ல, அவர்கள் ஒரு விசுவாச பெண்மணி, விசுவாசம் கொண்ட, விசுவாசத்தில் உறுதியாயிருந்த பெண்மணி. எப்படி என்றால், அவள் பாருங்க, நிச்சயமாக இந்த தேசம் இஸ்ரவேல் மக்கள் கையிலே ஆகும். ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய அந்த புயத்தை அறிந்திருக்கிறார். எகிப்து தேசத்திலே தண்ணீரை இரத்தமாக இவர் மாற்றியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, வெட்டுக்கிளைகளினாலே தேசத்தை வெட்டாந்திரையெல்லாம் மூடினார். அது மாத்திரமல்ல, அவர் கல்மழையினாலும் பலவிதமான வாதைகளினாலும் அற்புதமாக நடத்தினார். அவர்களை செங்கடலை 2ஆக பிளந்து அவர்களை வழிநடத்தினார். இதையெல்லாம் அவள் அறிந்திருந்தவளாக இருந்தாள். எனவே அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. நிச்சயமாகவே இந்த எரிகோ பட்டணத்தை அவர்கள் பிடிப்பார்கள். எனவே நான் விசுவாசத்தினால் இதை செய்கிறேன் என்று அவள் செய்தாளாம். பார்த்தீங்களா? எனவே அவள் ஒரு விசுவாச தாயாக இருந்தாள். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். விசுவாசத்திற்காக தன் உயிரையும் பணைய வைத்த ராகாப். இப்படி நாம் சிந்திக்கும் பொழுது பெலிஸ்டஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, ரோம் ஆட்சி காலத்தில், அதாவது 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சகோதரி. இந்த பெலிஸ்டஸ் அந்த சகோதரியும் அவருடைய 7 பிள்ளைகளும் ரோமில் இருந்தார்கள். அந்த ரோம் நகரத்தில் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து கடவுளுடைய அன்பை பரிமாறி வந்தார்கள். இந்த விஷயம் அந்த ரோமில் இருக்கக்கூடிய அந்த அரசருக்கு, அந்த ரோம் சக்கரவர்த்திக்கு இது தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவருக்கு என்ன சொன்னார்கள் என்றால், கூப்பிட்டு, நீ ரோம தெய்வத்தை வணங்கினால் நல்லது, இல்லாவிட்டால் நீயும் உன்னுடைய 7 பிள்ளைகளும் நிச்சயமாக சாவீர்கள் என்று அந்த போர்ப்பட தலைவன் கூப்பிட்டு ஆலோசனை சொல்லுகிறான்.
ஆனால் தனிமையிலே கூப்பிட்டு முதலாவது ஆலோசனை கொடுக்கிறார்கள். அப்படி ஆலோசனை கொடுத்த போதிலும் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நான் ஒரு நாளும் என்னுடைய விசுவாசத்தை மறுதலிக்க மாட்டேன். என் உயிருக்காக பயந்து இந்த ரோமானிய தெய்வத்தை நான் கும்பிட்டு நரகத்துக்கு போவதை காட்டிலும் நான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக உயிர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அவள் சொன்னாள். இந்த அதிகாரி சொன்ன அந்த ஆலோசனையை அவள் ஒப்புக்கொள்ளாதனாலே அவளை தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த மைதானத்தில் அவளும் அவருடைய 7 பிள்ளைகளையும் கொண்டு வந்தார்கள். இந்த பெலிஸ்டஸும் 7 பிள்ளைகளும் மைதானத்துக்கு மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள். இவர்கள் மூலமாய் அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை அநேகர் அறிந்திருந்தார்கள். திரள் கூட்டம் கூடி வந்தார்கள். அப்படி திரள் கூட்டம் கூடியிருக்கிற சமயத்தில் அங்கே அவளுக்கு தருணம் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுதும் நீ இயேசு கிறிஸ்துவானவரை மறுதலித்து ரோம தெய்வத்தை பின்பற்ற ஒப்புக்கொண்டால் நீயும் உன்னுடைய 7 பிள்ளைகளும் காப்பாற்றப்படுவீர்கள் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுதும் அவர் சொன்னால், இல்லை, இயேசு கிறிஸ்துவே என்னை நித்திய வீட்டில் ஏற்றுக்கொள்கிறவர், அவரே கடவுள், எனவே அவரை நான் மறுதலிக்க மாட்டேன். ரோம தெய்வத்தை பின்பற்றி உயிருக்காக நான் அப்படி வாழ்ந்து நரகத்துக்கு போவதை காட்டிலும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக மறுக்கவே ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அவள் சொன்னாள். அவளுடைய கண்களுக்கு முன்பாக அவளுடைய 3 பிள்ளைகள் அடித்தே கொல்லப்பட்டார்கள். ஆனால் அப்பொழுதும் அவள் தன்னுடைய விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை. அதைத் தொடர்ந்து மீதி 4 பிள்ளைகளை கழுத்தறுத்து கொண்டார்கள். அப்பொழுதும் அவளுடைய விசுவாசத்தை அவள் மறுதலிக்கவில்லை. கடைசியாக உன் உயிர் தப்பித்துக் கொள்ளும்படியாக நீ இப்பயாகிலும் மறுதலி என்று சொன்ன பொழுது, இல்லை, என் பிள்ளைகள் 7 பேரும் எனக்கு முன்பதாக பரலோகத்திலே இயேசு கிறிஸ்துவானிடத்திலே சென்றிருக்கிறார்கள். நானும் அவர்களை பார்க்க போகிறேன். நாங்கள் அவரோடு கூட நித்தியமாய் வாழப்போகிறோம். எனவே நீ சொல்லுகிற இந்த ரோம தெய்வத்தை கும்பிட்டு நான் நரகத்துக்கு போக விரும்பவில்லை. என்னுடைய பிள்ளைகளை நான் இப்பொழுதே பார்க்க போகிறேன் என்ற விசுவாச அறிக்கை செய்தாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் ஆச்சரியத்துக்குள்ளானார்கள். அது மாத்திரமில்லை, அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிற தருவாயிலே அவளுடைய கழுத்தும் அறுக்கப்பட்டது. இப்படியாக விசுவாசத்திற்காக தன் ஜீவனையும் அந்த பெலிஸ்டஸ் அவர்கள் கொடுத்தார்கள். இது சரித்திரத்தில் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இப்பேற்பட்டதான் நிலைமையிலே விசுவாசத்திற்காக நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். தமிழகத்தில் வாழ்கின்ற தமிழ் விசுவாசிகளே, இப்பொழுது சுகபோகமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் வரும், விசுவாசத்திற்காக நம்முடைய ஜீவனையும் கொடுக்க வேண்டிய காலம் வரும். எனவே அப்பேற்பட்ட காலம் வெகு தொலைவில் நமக்கு இல்லை. மார்ட்டின் லூத்தர் இந்த உலகத்தில் ஒரு பெரும் புரட்சி செய்தார். அந்த சமயத்தில் பிரகடனமாக ஒலித்த வசனம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இனி வருகிற நாட்களில் என்ன வசனம் பிரகடனமாய் தொழிக்கப் போகின்றா என்று கேட்டால், காலம் இனி செல்லாது, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்ற வசனம் தொழிக்க வேண்டிய, பிரகடனப்படுத்த வேண்டிய காலத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். எனவே இந்த ராகாப் என்ற சகோதரி ஒரு வீர பெண்மணி, 2வது அவள் ஒரு விசுவாச பெண்மணி, 3வது இங்கே நாம் என்ன படிக்கிறோம் என்றால், இந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த 2 வேவுக்காரரை அனுப்பிவிடும் பொழுது இவள் கேட்டுக்கொள்கிறாள், நான் உங்களுக்கு இப்படி இரக்கம் செய்தபடியினாலே நீங்களும் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும். எனவே நீங்கள் இந்த தேசத்தை பிடிக்க வரும் பொழுது என்னையும் என் குடும்பத்தாரையும் காப்பாற்ற வேண்டும், எனக்கு உண்டானவைகளெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்ட போது அவர்கள் சொல்லுகிற ஒரு விஷயம், எங்களை இறக்கி விடுகின்ற இந்த சிவப்பு கயிறை இந்த ஜன்னலிலே கட்டிவை என்று அவர்கள் ஒரு அடையாளமாக சொல்லி சென்றார்கள். அதனுடைய அடிப்படையிலே அவள் அந்த சிவப்பு கயிறை அந்த சன்னலிலே கட்டி வைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த சிவப்பு கயிறு அந்த ஜன்னலிலே கட்டப்பட்டிருந்தனாலே அந்த இஸ்ரவேல் மக்கள் சேனைகளோடு வந்து எரிகோவை பிடித்த பொழுது அந்த சிவப்பு நூல் கட்டப்பட்டிருந்த அந்த வீட்டை மாத்திரம் அவர்கள் தப்பவிட்டார்கள். இதை எதை ஞாபகப்படுத்துகிறது? இன்னொரு விஷயத்தையும் கூட ஞாபகப்படுத்துகிறது. எகிப்திலே கடைசியாக அந்த குடும்பத்தினுடைய தலைச்சன்களை எல்லாம் அழிப்பதற்கு முன்பு கர்த்தர் சொன்னார், நீங்கள் பஸ்காவை ஆசரித்து
அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை உங்களுடைய நிலைக்கால் சட்டங்களில் 2 பக்கம் பூசி வையுங்கள். அந்த நிலைக்கால் சட்டங்களில் யாரெல்லாம் தங்களுடைய அந்த இரத்தத்தை பூசி வைத்திருக்கார்களோ அந்த வீட்டை சங்காரத்தூரன் கடந்து போவான். அந்த வீடு சேதமாகாதிருக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைச்சன் சங்கரிக்கப்பட மாட்டான் என்று கர்த்தருடைய வசனத்தில் நாம் படிக்கிறோம். எனவே இந்த ஜன்னலில் கட்டப்பட்டிருந்த சிவப்பு கயிறு, அங்கே நிலைச்சட்டங்களில் கதவனுடைய நிலைச்சட்டங்களில் பூசியிருந்த சிவப்பு இரத்தம், இது 2ம் நமக்கு எதை சுட்டி காமிக்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக சிந்தின தூய்மையான அந்த பரிசுத்தமான இரத்தத்தை ஞாபகப்படுத்துகிறது. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவங்களுடைய இருதயத்தின் நிலைக்கால்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவால் நமக்கு வரப்போகிற அழிவிலிருந்து மீட்பு. எப்படி இந்த ராகாப்புடைய அந்த குடும்பம் அந்த வந்த யுத்தத்திலிருந்து மீட்கப்பட்டார்களோ, சேதப்படாதிருந்தார்களோ, அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய இருதயங்களில் தெளிக்கப்பட்டிருக்கிறது என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பு சிலுவையிலே சிந்தின இரத்தம், அந்த இரத்தம் என்னுடைய பாவத்தை மன்னிக்கும் என்று விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஒருவேளை இப்படி சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு வேலை கேட்கலாம், 2000 வருஷத்துக்கு முன்பு சிலுவையிலே சிந்தின இரத்தம் எப்படிங்க இன்னைக்கு அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்மை கழுவி சுத்திகரிக்கும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. எப்படி 2000 வருஷத்துக்கு முன்பு சிலுவையில் சிந்தின இரத்தம் இன்றைக்கு நம்மை கழுவி சுத்திகரிக்கும் என்று நீங்கள் ஒருவேளை எங்களிடத்தில் கேட்கலாம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இயேசு கிறிஸ்துவின் அன்றைக்கு சிந்தின இரத்தத்தினாலே எனக்கு மீட்பு உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தினால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, கழுவப்படுகிறது. அல்லாமல் நேரடியாக அவருடைய இரத்தத்தை கொண்டு நம்மை கழுவி சுத்திகரிப்பது அல்ல, அது விசுவாசத்தினாலான இரட்சிப்பாக இருக்கிறது. எனவே யார் ஒருவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினார், இயேசு கிறிஸ்துவான சிலுவையில் இரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுது அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அது தேவனால் நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ராகாப்பை போல ஒரு வீர பெண்மணியாக கடவுளுக்காக, கடவுளுடைய ராஜ்யத்திற்காக நாம் உழைக்கிறவர்களாக, பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் பயந்து ஒளிந்து கொள்ளக்கூடாது. எனவே நாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்பதை இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்தி அநேகரை பரலோக ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிற சகோதரனாக, சகோதரியாக நாம் இருக்க வேண்டும். 2வது, இந்த ராகாப் ஒரு விசுவாசம் உள்ள வீர பெண்மணியாக இருந்தார்கள். எனவே விசுவாசத்தினாலே அவர்கள் அதை செய்தார்கள். எனவே நாமும் கூட நாம் விசுவாசித்து நிச்சயமாகவே அவருடைய ராஜ்யத்தில், அவருடைய மகிமையில் நாம் பங்கு பெறுவோம் என்ற அந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் இந்த விசுவாசத்தில் முன்னேறி போக வேண்டிய நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இப்பேற்பட்ட சிந்தையோடு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென்.